ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், என்ன ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, பகுதி ஆ இலக்கியமில் பார்த்தோம்னா சிற்றிலக்கியமில் திருக்குற்றால குறவஞ்சியில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட சும்மா ஒரு அது வந்து எந்தெந்த இதில் இருக்குது சொல்லிட்டு 11th and 6th இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே ப்ரீவியஸ் கொஸ்டினில் போகலாம். இல்லை இன்றைக்கி ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகேங்களா? நான் பார்க்கலாம். ஸோ குற்றால குறவஞ்சி 11th வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா சும்மா ஒரு டயலாக் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க லெசனு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, பின்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சங்க இலக்கியம் பார்த்தோம்னா வீரர்கள் பற்றி, அரசர்கள் பற்றி, வள்ளல்களை பற்றி, தனி மனிதர்களை பற்றி எல்லாத்தையுமே பாடினதான் அந்த சங்க இலக்கியம். இதே சமய நூல் அப்படின்னா கடவுளை பற்றி பாடினேன். இதே சிற்றிலக்கியம் அப்படின்னா கடவுளோடு மனிதரையும் சேர்த்து பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இயற்றமிழின் செழுமையும் இசைத்தமிழின் இனிமையும் நாடக தமிழ் எழிலணியும் ஒருங்கே கொண்ட முத்தமிழ் காவியம் தான் குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? என்னது இயற்றமிழோட செழுமை, இசைத்தமிழோட இனிமை, நாடக தமிழோட எழில் அதை எல்லாமே சேர்த்தான் என்னன்னு பார்த்தோன்னா அந்த முத்தமிழ் காவியம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றால குறவஞ்சி வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பின்னாடி வந்து இது கொடுத்துருப்பாங்க, அது பார்க்கலாம். கொத்துனா பூமாலை, குழல்னா கூந்தல், நாங்குல்னா மண்புழு, கோலத்து நாட்டார் அப்படின்னா கலிங்கத்து நாட்டார், வரிசைனா சன்மானம். ஓகே, நூல் பார்க்கலாம். தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிறதான் பார்த்தோம்னா குற்றாலம். அதாவது அந்த ஊரின் சிறப்பையும் அங்குள்ள குற்றாலநாதரையும் போற்றி பாடுவது தான் பார்த்தோம்னா குற்றால குறவஞ்சி அப்படின்றாங்க. இந்த குற்றால குறவஞ்சி ஏற்றினர் யாருன்னு பார்த்தோம்னா திருக்குறளாசப்ப கவிராயர். அவரோட இந்த குற்றால குறவஞ்சி என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவிதையோட கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஃபர்ஸ்ட் குற்றாலம் எங்கே இருக்குது? தென்காசியில் இருக்குது. அந்த ஊரில் குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலநாதரை போற்றி பாடுறது தான் வந்து குற்றால குறவஞ்சி. அதை இயற்றினவர் தான் திருக்குறளாசப்ப கவிராயர். ஸோ இவர் எழுதின இந்த குற்றால குறவஞ்சியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவிதை கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா மதுரை முத்து விசயரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேறியது ரொம்ப முக்கியமான இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ மதுரை முத்து விசயரங்க சொக்கலிங்கர் அவர்க்கா இல்லையா, அவரோட விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றியது தான் இந்த குற்றால குறவஞ்சி. ஸோ இது திருக்குறளாசப்ப கவிராயர் அவரோட ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி. அடுத்து பார்த்தோம்னா குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றவர் தான் யார்? இவர் இந்த திருக்குறளாசப்ப கவிராயர். இதில் குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் போது சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்கள் தேர்ச்சி பெற்றார். இவரோட பட்டப்பேர் என்னன்னு பார்த்தோம்னா திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் அப்படின்றதும் அவரோட பட்டப்பேர் ரொம்ப முக்கியம். ஸோ திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் யாருன்னு பார்த்தோம்னா இவர். ஸோ குற்றாலத்தின் மீது தலாபுராணம், மாலை, ஸ்லேடை, பிள்ளைத்தமிழ், அதே மாதிரி பார்த்தோம்னா யமக அந்தாதி, இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு இவர். ஓகே, இது வந்து 11th இருக்கிறது. ஸோ 6th இருக்கிறது பார்க்கலாம். குற்றால குறவஞ்சிலேருந்து என்ன கொடுத்துருப்பாங்க, பாட்டு கொடுத்துருப்பாங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கமனச்சித்தர் வந்து காயச்சித்தி விளைப்பர், தேனருவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் ஒழுகும், கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரம், குற்றால திரிக்கூடல் மலையெங்கள் மலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோன்னா ஓட காண்பது பூமுனால் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் வெள்ளம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட இந்த லைனு. அடுத்து பார்க்கலாம். வாட காண்பது மின்னார் மருங்கு, வருந்த காண்பது சூளுலை சங்கு, போட காண்பது பூமியில் வித்து, புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து, தேட காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றாலர் தென்னாரிய நாடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதோட பொருள் பார்க்கலாம். வானரம்னா ஆண் குரங்கு, மந்தினா வந்து பெண் குரங்கு, வான்கவினா தேவர்கள், கமனச்சித்தர்னா வான்வழி நினைத்திடத்திற்கு செல்லும் சித்தர் தான் கமனச்சித்தர், காயச்சித்தினா மனிதனின் இறப்பை நீக்கி காப்பாற்றும் மூலிகை, பரிக்கால் பரினாவே குதிரை, குதிரைக்கால், கூணல்னா வளைந்த, வேணினா சடை, மின்னார்னா பெண்கள், மருங்குனா இடை, சூளுலைனா கருவை தாங்கும் துன்பம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். மறுபடியும் வானரம் ஆண் குரங்கு, மந்தி பெண் குரங்கு, வான்கவிகள் தேவர்கள், கமனச்சித்தர் வான்வழியை நினைத்திடத்துக்கு செல்லும் சித்தர், காயச்சித்தி மனிதனின் இறப்பை நீக்கி காப்பாற்றும் மூலிகை, பரிக்கால் குதிரைக்கால், கூணல் வளைந்த, வேணி சடை, மின்னார் பெண்கள், மருங்கு இடை, சூளுலை கருவை தாங்கும் துன்பம். அடுத்து இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷின். அதாவது தாமதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் இதில் வரும் கனி வந்து நாவற்கனி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின். அதாவது குற்றால குறவஞ்சின்னு கிடையாது, இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின். அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு தோட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது இப்படி கருப்பாக வந்து ஒன்று உட்காந்துருக்கும். அவன் இந்த பொண்ணு என்ன நினச்சிக்கோ இது நாவற்கனியா என்ன
நாவற்கனியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா அதுதான் சம்புவின் கனி அப்படின்னு நினச்சி அவளோட கையில் வந்து எடுத்து பார்க்கும். தடக்கைனா தாமரை போன்ற கையால் எடுத்து பார்க்கும். எடுத்து பார்க்கும்போது அந்த வண்டு என்ன நினச்சிக்கோம்னா அந்த பொண்ணோட கை வந்து தாமரை பூவோ இருக்குமோ. அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ வேறு வந்து பார்த்தோம்னா சூரியன் மறையிற டைம். சப்போஸ் அந்த சூரியன் மறை டைமில் என்ன பண்ணோம், தாமரை வந்து அப்படி மூடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மூடிக்கிட்டுனா நம்ம உள்ளே மாட்டி செத்து போயிடுவோம். ஸோ அதனால் நம்ம வந்து பறந்து போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அது வந்து பறந்து போகும். அப்போ அந்த பொண்ணு வந்து வியப்பாக பார்க்கும், இது வந்து வண்டா இல்லை நாவற்கனியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ அதுதான் வந்து அந்த பாடலில் வரும். ஆக்சுவலி அதோட மீனிங் அதுதான். ஸோ அந்த லைன் கொடுத்து இதில் இந்த சம்புவின் கனி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அது வந்து நாவற்பழம். நாவற்பழத்தில் அதை தான் வந்து சம்புவின் கனின்னுவாங்க. ஓகே ஓகே, இது முடிஞ்சாச்சு. அடுத்து நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரன் பரிக்காலம் தேர்காலம் ஒழுகும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே இருக்கு பாருங்க. தேனருவி எழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரன் பரிக்காலம் தேர்காலம் ஒழுகும். இதை தான் வந்து இங்கே கொடுத்து கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. திருக்குற்றால அருவி, அதில் வந்து அந்த ஒழுகுவதை சொல்கிறது எதுன்னு பார்த்தோன்னா திருக்குற்றால அருவி. குறவஞ்சி அப்படின்றத பார்த்தோன்னா நம்ம இன்னும் பார்த்தா சிற்றிலக்கியம் 96 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்று தான் குறவஞ்சி. குறம் என்று கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை குறவஞ்சி. குறம்னாவே குறவஞ்சி. அடுத்து வரதனஞ்செப்ப பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்னும் நூலை எங்கே அரங்கேற்றினா பார்த்தோம்னா கரந்தை தமிழ் சங்கம் இங்கே வந்து அரங்கேற்றிருக்காரு. யார் அரங்கேற்றினாங்கன்னா வரதனஞ்செப்ப பிள்ளை. அவர் என்ன ஏற்றிருக்காருன்னு பார்த்தோம்னா தமிழரசி குறவஞ்சி. அது எங்கே அரங்கேற்றினார் பார்த்தோம்னா கரந்தை தமிழ் சங்கம். இது மூணுமே பார்த்தோம்னா கீவேர்டு. ஸோ வரதனஞ்செப்ப பிள்ளை, தமிழரசி குறவஞ்சி, கரந்தை தமிழ் சங்கம். ஓகே, பொருந்தாத இணையை குறிப்பிடுக. சிற்றிலக்கியம் 96 கரெக்டு. அடுத்து பார்த்தோம்னா திருக்குறள் முப்பால். ஓகே, மலைப்படுகம் கூத்தாற்றுப்படை, இன்னொரு பேர் கூத்தாற்றுப்படை. ஸோ பரிபாடல் வந்து 10 பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிபாடல் பார்த்தோன்னா 8 தொகையில் வரும். ஸோ இதுதான் வந்து தப்பு. அடுத்து பார்க்கலாம். திருக்குற்றால குறவஞ்சி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எது? திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றியவர் திருக்குறள் கவிராசர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். இது கரெக்ட். இது ஆக்சுவலி பார்த்தோம்னா ஊரும் அந்த திருநெல்வேலி எழில் கொளிக்கும் திருநெல்வேலின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வரும் 7th இதில். ஸோ அதில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி கூறும் சொல்வது தான் வந்து குற்றால குறவஞ்சிக்கு மைய கதைப்பொருள். அதுவும் கரெக்ட் தான். குறவஞ்சி வந்து 90 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 96 வகை சிற்றிலக்கியம். ஸோ இது தப்பு. வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூல் வழங்கப்படுகிறதுன்றாங்க. இதுவும் தப்பு. வசந்தவல்லி திருமணம்னு சொல்லிட்டு வராது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா 1, 2 தான் வந்து சரியானது. அடுத்து ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒழுங்க காண்பது யோகியர் உள்ளம். ஸோ நம்ம மேலே பார்த்தோம். ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒழுங்க காண்பது யோகியர் உள்ளம். ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா. அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. குற்றால குறவஞ்சி. அடுத்து பார்க்கலாம். பட்டாலே சூழ்ந்தாலும் மூலகம் பரிமளிக்கும் பரிந்து அவ்வேட்டை தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் மாயமணக்கும். இது என்னன்னு பார்த்தோம்னா படிக்காசு புலவரின் பாடல் ஏடு. அதுலேருந்து வந்தது தான் இது. ஓகேங்களா, இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பட்டாலும் சூழ்ந்தாலும் மூலகம் பரிமளக்கும் பரிந்த வேட்டை தொட்டாலும் கைமணிக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா படிக்காசு புலவரின் பாடல் ஏடு. அடுத்து கும்பேசர் குறவஞ்சி அதை பாடினது யாருன்னு பார்த்தோம்னா பாபநாச முதலியார். ஓகேங்களா. ஸோ கும்பேசர் குறவஞ்சியை பாடினது யாருன்னு பார்த்தோம்னா பாபநாச முதலியார். ஓகே, அவ்வளோதான் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தோன்னா இவ்வளோதான் ப்ரீவியஸ் கொஸ்டினில். அதாவது குறவஞ்சி சிற்றிலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ தான். ஓகேங்களா. ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ இது 6th 11th கொடுத்துருக்கேன். பார்ட்டோட நான் வந்து கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். பாய்.